பெரியவர்களுடைய பாதங்களை கழுவி பூஜை செய்வது என்பதெல்லாம் வழி வழியாக வந்திருக்கிறது. இது அடிமைத்தனமா? மூதாதையர்கள் முட்டாள்களாக இருந்தால் நாமும் முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு பணிய வேண்டுமோ பணியுங்கள். பணிய பணிய உயரலாம், அதிலே சந்தேகம் இல்லை. நான் பெரியவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வளர்ச்சி இல்லை. வணங்குவது நமக்கு இருக்கிற ஆணவத்தினாலே தான் வணக்கம் தவறாகப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உயிரோடு கலந்த என் அன்பு உறவுகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சென்ற வார சிந்தனை என்ற தொடரில் வாராவாரம் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்வதாக சொல்லி இருந்தேன். சென்ற முறை நான் செய்த உரையை கேட்ட ஒரு அன்பர், அதை ஏன் சென்ற வார சிந்தனை என்கிறீர்கள், இந்த வார சிந்தனை என்று சொன்னாலே பொருத்தந்தானே என்றார். அவருடைய கருத்தை ஏற்றி இனிமேல் இந்த தொடரை இந்த வார சிந்தனை தொடர் என்றே நான் இம்முறை இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற விடயம் மிக முக்கியமான ஒன்று. ஒரு சில நாட்களுக்கு முன்பு பழைய ஒரு செய்தியை என்னுடைய Facebook தளத்தில் நான் பார்க்க முடியும். அந்த செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் நான் சொற்பொழிவுக்காக சென்ற இடத்திலே ஒரு ஊரிலே அந்த ஊர் பெரியவர்கள் எனக்கு பாத நமஸ்காரம் செய்தார். அந்த பாத நமஸ்காரம் செய்கிற பொழுது ஒரு வாழை இலையின் மேல் என்னை நிற்க வைத்து அந்த பாத நமஸ்காரம் செய்தார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு இங்கு பலர் பாத நமஸ்காரம் வாழை இலையிலே நிற்கலாமா, பாத நமஸ்காரத்துக்காக வாழை இலையிலே நிற்கலாமா என்று கொதித்தெழுந்து நிறைய செய்திகளை போட்டார். அதற்கு பிறகு அந்த செய்தியிலே உண்மை இல்லை என்பதை பலரும் உணர்ந்து கொண்டார். வாழை இலையிலே நிற்பதிலே தவறில்லை என்பதை பலரும் உணர்ந்து. ஆனால் அந்த செய்தி வந்த பொழுது ஒரு பெண்மணி, அவரும் என்னுடைய மாணவிதான், என்னிடம் திருக்குறள் படிக்கிற வகுப்பிலே வந்து அமர்ந்திருந்தவர், நல்லவர். அவர் ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தார். அந்த செய்தியைத்தான் நான் சென்ற சில தினங்களுக்கு முன்பு பார்க்க. அதிலே அவர் சொல்ல வந்த விடயம் என்னவென்று கேட்டால், அவரும் அந்த பாத நமஸ்காரத்தை கண்டித்திருந்தார். அவர் என்ன சொல்லி கண்டிக்கிறார் என்றால், இதெல்லாம் அடிமைத்தனத்தினுடைய அடையாளங்கள், நம் குழந்தைகளுக்கு இத்தகைய அடிமைத்தனத்தை நாம் பழக்கக்கூடாது என்பதாக அவர் தன்னுடைய செய்தியை பதிவிட்டிருந்தார். இந்த இடத்திலே இந்த விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இம்முறை நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். தமிழர்களாகிய நமக்கு, இந்துக்களாகிய நமக்கென்று சில பாரம்பரியங்கள் இருக்கின்றன. நம் மூத்தவர்கள் காட்டிய வழி. அந்த பாரம்பரியங்களிலே ஒன்றாகத்தான் பெரியவர்களை நமஸ்கரிப்பது, பெரியவர்களுடைய பாதங்களை கழுவி பூஜை செய்வது என்பதெல்லாம் வழி வழியாக வந்திருக்கிறது. இது அடிமைத்தனமா என்று சில பேர், அடிமைத்தனம் என்று சில பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். அது பற்றித்தான் நான் சில விஷயத்தை இம்முறை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். புரட்சி, புதுமை என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற பல பேர் நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையை இன்றைக்கு நையாண்டி செய்ய தொடங்கி இருக்கிறார். நம்முடைய மூதாதையர்கள் வகுத்த வழி என்று தெரிந்து கொண்டும் அந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் கேலி செய்கிறார். நம்முடைய மூதாதையர்களை முட்டாள்கள் என்பதாய் அவர்கள் சொல்லுகிற பொழுது கொஞ்சம் கோபமும் அல்லது வெறுப்பும் வரப்பார்க்கிறது. தம் இனத்தை, தம் மூதாதையரை முட்டாள் என்று உலகத்திலே எந்த பகுதியில் இருக்கும் அறிஞர்களும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் மூதாதையர்கள் முட்டாள்களாக இருந்தால் நாமும் முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற உண்மை பின்னாலே நிற்கிறது. நான் சொல்ல வருகிற விஷயம், பெரியவர்களை வணங்குவது அல்லது பணிவது என்பது நம் பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டிய விஷயம். இனித்தான் நான் உண்மையான விடயத்திற்கு வரப்போகிறேன். இப்படி சொல்லுகிறவர்களை எல்லாம் புறந்தள்ளி விடுங்கள். அவர்களுடைய வார்த்தையை கேட்டு இது ஏதோ வணங்குவது என்பது அடிமைத்தனம் என்பது போன்ற கருத்தை நம் பிள்ளைகள் மனதிலே ஏற்றி விடாதீர். பெரியவர்களை நாம் வணங்குகிற பொழுது அவர்கள் மனம், அவர்களுடைய அறிவு நிச்சயம் நம்மை ஒரு வாழ்த்துக்கு பயனுண்டு என்று இந்த உலகம் முழுவதும் நம்புகிறது. அதனால்தான் எல்லா விடயங்களுக்கும், நல்ல விடயங்களுக்கும் வாழ்த்து சொல்லுகிற பழக்கம் உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் வாழ்த்து என்பது ஒரு பெரியவர் மனம் நிறைந்து வாழ்த்தினால் அந்த வாழ்த்தினாலே பயன் விளையும், அந்த பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள். இதனை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அனுபவம் ஒன்றை பல மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் அதை சொல்ல விரும்புகிறேன். தொடர்புபட்ட விடயம் என்றபடியால் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு காரைக்குடி கம்பன் விழாவுக்கு நானும் என் நண்பர் குமாரதாசனும் சென்றிருந்தோம்.
அங்கே என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவரை பார்ப்பதற்காகவே தான் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே அந்த காலத்திலே காரைக்குடியிலே கம்பன் விழா மேடையிலே நடந்த பிறகு பேரறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்திருந்து ராமாயணம் போன்ற விடயங்களை பற்றி தங்களுக்காக தெரிந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வார். அப்படி ஒரு சங்கமம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சங்கமத்திலே என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்திருந்தார். நானும் என்னுடைய நண்பரும் அவருக்கு பின்னாலே ஒரு ஒதுக்கமாக உட்கார்ந்திருந்தோம். பேரறிஞர்களுக்கு சமமாக உட்காரக்கூடாது என்ற எண்ணத்தினாலே ஒதுங்கி உட்கார்ந்து, அப்பொழுது அந்த காலத்திலே ஒரு பேரறிஞர் அங்கே இருந்தார். அவருக்கு பச்சிராஜன் என்று பெயர். வயதானவர், நல்ல வயதானவர். அவரை எல்லாரும் மதிப்பார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இடத்தை நோக்கி வந்தார். அவர் வருவதை கண்டதும் என்னுடைய குருநாதர் என்னையும் என்னுடைய நண்பரையும் பார்த்து, சார் வர்றாரா, போய் அவரிடம் ஆசி பெறுங்கள் என்று எனக்கு. இதுல என்ன என்றால், அவர் சொல்வதற்கு ஒரு சற்று நேரத்துக்கு முன்புதான் நாங்கள் வழியிலே இருந்து வருகிற பொழுது அந்த பெரியவரை பார்த்து அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டுத்தான் உள்ளே வந்து, இப்பொழுது குருநாதர் அவரை போய் வணங்கு என்று சொல்கிறார். அவருக்கு நாங்கள் முன்னே வணங்கியது தெரியாது. அப்போ நாம் என்ன பதில் சொல்வது? நாங்கள் வணங்கி விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு அவமரியாதையான வார்த்தையாக இருக்கும் என்றபடியால் நாங்கள் மெல்ல எழும்பினோம். இதை கவனித்து விட்டார் வந்த பெரியவர். அவர் ஒரு சான்றோர். அவருடனே என் குருநாதரை பார்த்து, அதெல்லாம் அவங்க என்ன நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டாங்க, அவங்க உட்காரட்டும் என்று சொன்னார். நாங்கள் அப்போ உட்கார தயாரானோம். அப்போ என் குருநாதர் திரும்பி எங்களை பார்த்து, போங்கடா போய் நமஸ்காரம் பண்ணுங்கடா என்று சொல்லிவிட்டு பெரியவரை பார்த்து சொன்னார், நீங்க இன்னொரு தரம் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்களேன், அவங்க நல்லா இருக்கட்டுமே என்று சொன்னார். எனக்கு இன்றைக்கும் அந்த வார்த்தை காதிலே கேட்கிறது. நாங்கள் போய் திரும்ப வணங்கினோம். அவர் திரும்ப ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த வாழ்த்துக்கள் தான் இன்றைய என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் என்று நான் நம்புகிறேன். பெரியவர்களை வணங்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்கிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்கிறார். திருவள்ளுவரை விடவா ஒரு அறிஞர் இருந்து விட முடியும்? பணிவது என்பது எல்லாருக்கும் நல்லது, ஒருவருக்கும் அது குறை அல்ல. இன்றைக்கு மேற்கு நாட்டு சிந்தனையிலே பணிவதை குறையாக சொல்ல தலைப்பட்டிருப்பதை கண்டு நான் கவலைப்படுகிறேன். இதை பிள்ளைகளுக்குள்ளே இந்த விஷத்தை ஊட்டிவிடப் போகிறார்களே என்று அச்சப்படுகிறேன். எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பெயர் கூட வேண்டாம். பம்பாயிலே இருக்கிறார்கள். அவரும் அவருடைய மனைவியாரும் பெரும் பதவியிலே இருக்கிறார். வங்கியிலே மிகப்பெரிய பதவிகளிலே இருக்கிறவர்கள். உலக வங்கியிலே, ஒரு உலகம் வங்கி போன்ற ஒரு வங்கியிலே பெரும் பதவியிலே இருக்கிறவர்கள். நாளுக்கு ஒரு நாட்டுக்கு போய் வருவார். அப்படி உயர்ந்த பதவியிலே உள்ளவர்கள், பெரிய வசதியிலே உள்ளவர்கள். அவர்கள் ஒரு முறை எனக்கு சொன்ன செய்தி நான் மனதிலே நினைப்பிலே இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் பெரிய படிப்பு படித்து பெரிய பதவியிலே இருக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. காலையிலே எழும்பின உடனே குளித்து விபூதி பூசி சுவாமியை பூஜை அறையிலே கும்பிட்ட பிறகு அந்த பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அல்ல, அந்த பிள்ளைகள் தாயையும் தந்தையையும் கூப்பிட்டு நிற்க ஒரு இடத்திலே நிற்க வைத்து விழுந்து வணங்கி, நான் இந்த காட்சியையே கண்டேன். விழுந்து வணங்குவது மட்டுமல்ல, அவர்களை வலம் வந்து மீண்டும் ஒரு தரம் வணங்கி அவருடைய ஆசி பெறுகிறார்கள். இது அவர்களுடைய நாளாந்த ஒரு செயல்பாடு. இந்த பண்பாட்டை நாம் வளர்க்க வேண்டாமா? நாம் இனத்திலே வளர்க்க வேண்டாமா? சிங்கள மக்களை கூட பார்க்கிறேன். நான் விமான நிலையங்களிலே போகிற பொழுது பெரும் படிப்புக்காக சில சிங்கள இளைஞர்கள் அல்லது பதவி வகிக்கிறவர்கள் வெளிநாடு போவார்கள். அவர்களை வழி அனுப்ப பெற்றோர்கள் வந்திருப்பார்கள். ரொம்ப சாதாரண பெற்றோர். இந்த பிள்ளைகள் பயணம் உள்ளே போகிற பொழுது முழங்காலிலே நின்று அந்த பெற்றோரை விழுந்து வணங்குகிற காட்சியை கண்டு நான் நெகிழ்ந்திருக்கிறேன். இந்த பழக்கம் எங்களிடம் வர குறைந்து கொண்டிருக்கிறது. கற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், புரட்சியாளர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நட்பண்புகளை குறைக்க சொல்லுகிறார். அது எல்லா இடத்திலும் இந்த விஷத்தை பரப்ப முற்படுகிறார். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று, எவ்வளவு பணிய வேண்டுமோ பணியுங்கள். பணிய உயரலாம், அதிலே சந்தேகம் இல்லை. நான் பெரியவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வளர்ச்சி இல்லை. நான் பணியத்தான் நிமிர வேண்டும் என்று நினைந்து நான் உயர்வேன். இந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு உண்டாக்குங்கள் என்று நான் பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறேன், ஆசிரியர்களை கேட்டு. இப்போதெல்லாம் ஒரு நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டு சில பேர் யாராவது வணங்க வந்தால் கூட சீ காலிலே எல்லாம் விடக்கூடாது, அது என்ன பழக்கம் என்று சொல்கிறார். நான் அதற்கு மாறாக சொல்வது, நல்லது, நீ வந்து கும்பிடு, நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்றுதான் நான் சொல்வேன். வீட்டிலே இதை முதல் பழக்கமாக்குங்கள். உங்கள் பிள்ளைகளை நாளாந்தம் உங்களை வணங்க செய்யுங்கள். தாய் தந்தை இருவரும் ஒரு இடத்திலே நின்று
நான் முதல் சொன்னது போல பிள்ளைகள் அவர்களை ஒரு நாளுக்கு ஒரு தரம் வணங்குவதிலே என்ன குறை வந்துவிடப் போகிறது? பெற்றோர் உள்ளம் நெகிழாதா? என் பிள்ளை என்னை வணங்குகிறதே என்று நெகிழாதா? இப்படி ஒவ்வொருவரையும் பெரியவர்களை கண்டால் பெற்றோர்கள் சொல்ல வீட்டுக்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் பிள்ளைகளை கூப்பிட்டு இன்னார் வந்திருக்கிறார்கள், அவர்களை வணங்குங்கள் என்றால் பிள்ளைகள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். வணங்குவது நமக்கு இருக்கிற ஆணவத்தினாலே தான் வணக்கம் தவறாகப்படுகிறது. நான் சில பேரை கண்டிருக்கிறேன். சில பேர் சொல்வார்கள் என்னிடம், நான் வாரியார் சுவாமியை தவிர வேறு ஒருவரையும் கும்பிடுவதில்லை. இதுல என்னவென்றால், நான் வாரியாரை கும்பிட்டேன் என்ற பணிவு வரப்படாது, தெரியாது. அவர்கள் சொல்வதிலிருந்து எது தெரிய வரும் என்றால், நான் கும்பிடுவதில்லை என்கின்ற ஆணவம்தான் அவர்களுடைய வார்த்தையிலே இருந்து வெளிப்படும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். நான் முன்னமே சொன்னேன். அதற்கு அவர் காரணம் சொல்லுகிறார். செல்வர்க்கே செல்வந்தகைத்து என்கிறார். எல்லாரும் வணங்குவது நல்லது, பணிவது நல்லது. செல்வம் உள்ளவர்கள் இன்னும் பணிவது மிக உயர்ந்தது என்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், ஒருவனுக்கு 3 விதத்தாலே பெருமிதம் வரும். ஒன்று கற்ற கல்வியாலே வரும், பிறந்த குலத்தாலே வரும், பெற்ற செல்வத்தாலே வரும். இந்த 3 பேரையும் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஏன் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொன்னார் என்று கேட்டால், அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது பரிமேலழகர் சொல்லுகிறார், கல்வியால் வருகிற பெருமிதத்தை கல்வி தருகிற அறிவே அடக்கிவிடும். குலத்தால் வருகிற பெருமிதத்தை குலம் தருகிற பண்பே அடக்கிவிடும். செல்வத்தால் பெருமிதம் வந்தால் செல்வம் அதை அடக்காது. ஆகவே செல்வர்கள் அடங்கி நடப்பது மற்றவர்கள் அடங்கி நடப்பதை விட உயர்ந்தது என்கிறார். ஆகவே நம் பிள்ளைகளை எல்லோரையும் வணங்கச் செய்யுங்கள். உயர்ந்தவர்கள் வணங்கட்டும். உறவினர்களிலே மூத்தவர்களை வணங்குவது என்பது நம் வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பாக வேண்டும். ஏதோ விசேடங்களுக்கு செய்கிற ஒரு கல்யாண வீட்டிலே அல்லது ஒரு ஒரு வீட்டினுடைய ஒரு விசேஷ தினத்திலே மட்டும்தான் பெரியவர்களை வணங்குவது என்ற பண்பாடு இருக்கக்கூடாது. தாய் கணவனை வணங்க வேண்டும், பிள்ளைகள் தாய் தந்தையரை வணங்க வேண்டும், மூத்தவர்கள் வீட்டிலே இருந்தால் ஒரு தரம் அவர்கள் காலை தொட்டு வணங்க வேண்டும். இந்த பண்பாட்டை வளர்த்து கொண்டோமானால் நம் இனம் உயரும். எனக்கு மனதுக்கு பட்டது. இது பிழை என்று சொன்ன அந்த செய்தியிலே இருந்து இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இந்த அளவிலே இந்த வார செய்தியை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம்.